மோசேயின் இறப்பு. கடவுள் தம் மக்களை எகிப்திலிருந்து விடுவித்திருந்தார். அவர்கள் பாலை நிலத்தில் 40 ஆண்டுகளாக கடவுளை நம்பி வாழ கற்றுக்கொண்டனர். எப்படி ஒருவரோடு ஒருவர் இணைந்து வாழ்வது என்பதையும் கற்றுக்கொண்டனர். எகிப்திலிருந்து மோசேயுடன் புறப்பட்டு வந்த ஆண்களும் பெண்களும் பாலை நிலத்திலேயே இறந்துவிட்டனர். மோசேயும் முதியவர் ஆனார். அவர் தாம் இறக்கப் போவதை உணர்ந்தார். எனவே அவர் மக்களை ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் மக்களே, நீங்கள் எவ்வளவோ பேறு பெற்றோர். ஆண்டவரால் மீட்கப் பெற்ற மக்களாகிய உங்களுக்கு நிகர் யார் என்றார். பின்னர் நெகேபோ மலை உச்சியில் ஏறினார். அங்கே ஆண்டவர் தம் மக்களுக்கு வாக்களித்த நாடு முழுவதையும் அவர்களுக்கு காட்டினார். ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு வாக்களித்த நாட்டின் எல்லையில் மோசே இறந்தார். ஏனெனில் கடவுள் அவரிடம், நீ நாட்டை பார்க்க செய்வேன், ஆனால் நீ அதில் நுழைய மாட்டாய் என்று கூறியிருந்தார். இஸ்ரவேலர் மோசேக்காக 30 நாட்கள் அழுதனர். மோசே இறப்பதற்கு முன்னால் யோசுவாவை தம்முடைய வாரிசு என அறிவித்திருந்தார். அவர் இஸ்ரவேல் மக்களை ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு வாழ்ந்த கானான் நாட்டிற்கு அழைத்து செல்ல வேண்டியவர். ஆயினும் கானானில் வாழ்ந்த மக்கள் இஸ்ரவேல் மக்கள் தங்கள் நாட்டில் நுழைவதை விரும்பவில்லை. யோசுவாவின் தலைமையில் இஸ்ரவேலர் கடவுளின் வாக்குறுதிக்கு உண்மை உள்ளவர்களாக நடந்தார்கள். அவர்கள் துரத்தி அடிக்கப்பட அவர் விட்டுவிடவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் நாட்டை கைப்பற்றினார்கள். அவர்கள் ஊர்களை அமைத்து கொண்டு கானானியர்களைப் போல் விவசாயியாய் வாழ்ந்தார்கள். இஸ்ரவேலர் கனானியர்களிடமிருந்து பலவற்றை கற்றுக்கொண்டார்கள். எப்போது தானியம் விதைப்பது, எப்போது திராட்சை அறுப்பது, எப்படி நல்ல விவசாய கருவிகளை உருவாக்குவது, எப்படி சமைப்பது, எப்படி உடுத்துவது என்பவற்றை அறிந்து கொண்டனர். ஆனால் அவர்கள் கடவுளோடு செய்த உடன்படிக்கைக்கு உண்மை உள்ளவர்களாய் நடக்க வேண்டுமானால் கனானியர்கள் செய்தது போல் செய்யக்கூடாத ஒன்று இருந்தது. அவர்கள் கனானியர்களுடைய தெய்வங்களை வணங்கக்கூடாது, அவைகளுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. இஸ்ரவேலர் இக்கட்டளைகள் கடினமானது என நினைத்தார்கள். ஏனெனில் கனானியருக்கு மலைகளின் மேலும் உயர்ந்த மரங்களின் கீழும் இவ்வாறு நாடெங்கும் பலியிடும் இடங்கள் இருந்தன. அங்கே தங்கள் கடவுள்களை வணங்கி வந்தனர். அங்கே மழைக்காகவும் நல்ல அறுவடைக்காகவும் வேண்டினார்கள். இஸ்ரவேலர்கள் இக்காலத்தில் புதிதாக ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபின் கடவுளுக்கு உண்மை உள்ளவர்களாயிருந்ததால் அவர் தங்களுக்கு ஆசி வழங்கி காப்பாற்றுவார் என உணர்ந்தார்கள். ஆயினும் அவர்கள் துன்பத்தையும் கடின வாழ்வையும் சந்தித்த நேரத்தில் கடவுளுக்கு உண்மையற்றவர்களாய் மாறிப்போனார்கள். இருப்பினும் அவர்கள் கடவுளிடம் திரும்பி வந்து தங்கள் தவறை ஏற்றுக்கொண்டு அவருடைய மன்னிப்பை வேண்டி ஒவ்வொரு முறையும் அவர் அவர்கள் பக்கம் மீண்டும் திரும்பி அவர்களுக்கு ஆசி அளிப்பார்.